கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 89 22வது வசனம், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று தாவீதை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. அவனுடைய வாழ்க்கையில் பல விதமான சத்துருக்களின் போராட்டங்கள், பிரச்சனைகள் எத்தனையோ விதங்களில் அவனுக்கு எதிராக வந்துச்சு. ஆனால் ஒன்றிலும் கூட அவன் தோற்று போகவே இல்லை. எல்லாவற்றிலுமே அவன் ஜெயம் எடுத்தான். அதாவது மிருகத்திலிருந்து, மனுஷனிலிருந்து, அரசனிலிருந்து எல்லாருமே அவனுக்கு எதிராக புறப்பட்டு வந்தாங்க. சொந்த மகன் கூட புறப்பட்டு வந்தான். ஆனாலும் எந்த சத்துருவும் அவனை ஒடுக்க முடியல. எந்த நியாயக்கேட்டின் மகன் அவனை நெருக்கி ஒன்றுமே செய்ய முடியல. காரணம், கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்தது. ஆகவே ஆண்டவர் அவன் மேலே வச்ச திட்டங்கள் ஏராளம். அதே போல் பெரிய பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருந்தார். ஆகவே அது நிறைவேறுகிற வரைக்கும் எந்த சத்துருவாலும் அவனை தொட முடியவில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் எல்லாருக்குமே தேவனுடைய ஒரு திட்டமும் தேவனுடைய ஒரு அழைப்பும் இருக்கத்தான் செய்கிறது. சும்மாலாம் நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறலை. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலேயும் கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த திட்டத்தை உடையதான உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவரே குடியிருக்கிறார். அன்றைக்கு தாவீதின் மேலே கர்த்தரின் கரம் உறுதியாக இருந்தது. ஆனால் நம்ம மேலே ஆண்டவருடைய கரம் மட்டும் இல்லை, நமக்குள்ளேயே தேவன் இருக்கிறார். இரவும் பகலும் நமக்குள்ளேயே அவர் வாழ்கிறார், வசிக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தினுடைய எந்த சத்துருவும் நம்மை மேற்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. அப்படின்னு என்னன்னா, கர்த்தர் நமக்குள்ளேயே இருந்து இன்னும் பல காரியங்களை செய்ய அவர் நினைத்திருக்கிறார், திட்டம் போட்டிருக்கிறார். அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு நல்ல சத்தியம், வெளிச்சம் என்னன்னா, என்னை என் தேவன் சாதாரணமாக நினைக்கல. ஒரு அசாதாரணமான காரியத்திற்காக என்னை முன்குறித்திருக்கிறார். ஆகவே எனக்குள்ள வாழ்கிற அவரை என் மூலமாக வெளிப்படுத்த அவர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி, அவர் நமக்குள்ள இருந்து வெளிப்படுவதற்கு நாம் விட்டு கொடுப்போம். அவரின் சத்தத்தை கேட்போம், அவருடைய வசனத்தை தியானிப்போம், அவரை புகழ்ந்து பாடுவோம். எப்போதும் ஒரு தேவ பிரசன்னத்தில் வாழ்வதற்கு நம்மை விட்டு கொடுப்போம். அன்பானவர்களே, அந்த தேவ பிரசன்னமும் தேவனுடைய வழிநடத்தலும் நமக்குள்ள இன்னும் அதிகமாக வெளிப்பட இன்னும் பெரிதான காரியங்கள் எல்லாம் நம்மை கொண்டு கர்த்தர் செய்வதை நாம் பார்க்க முடியும். ஆகவே சத்துரு ஒரு காலம் உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துரு என்பவன் வியாதியின் மூலமாக வருவான், பலவிதமான நெருக்கடிகளை கொண்டு வருவான், பலவிதமான எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வருவான். இப்படி எல்லா விதத்திலையும் சிறு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நான் உள்ளே வரத்தான் பார்ப்பான். ஆனாலும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியான தெய்வம் நமக்குள்ள வாழ்கிறபடினால் எந்த விதத்திலும் நாம் எதிர்மறையாக சிந்திக்காமல், பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காம, அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருப்போம். வெற்றி மேல் வெற்றி அடைந்து இந்த பூமியிலே ஒரு மகிழ்ச்சியுள்ள, சமாதானமான உள்ள ஒரு வாழ்வை வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே பிரியமாக இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. சத்துரு ஒரு நாளும் எங்களை அசைப்பதே இல்லை, எங்களை மேற்கொள்வதே இல்லை. எந்த எதிரியானாலும் எங்களை வஞ்சிக்க முடியாது. தீயவன் எவனாலும் என்னை ஒடுக்க முடியாது அளவுக்கு நீர் எங்களுக்குள்ள வாழ்கிறீரப்பா. அப்படிப்பட்ட நல்வாழ்வை தந்து நடத்துகிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.